கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் தேவன் ஒவ்வொருவரையும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறாராம். எப்படின்னா தம்மை நோக்கி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 145:18 அந்த வார்த்தையின்படி எத்தனையோ ஆத்துமாக்கள் இந்த நாளில் உபத்திரவப்படுவாங்க, சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனாலும் ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு கடவுள் இருந்தால் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்களே தவிர ஆண்டவரை நோக்கி பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த நாளில் தேவன் இந்த வசனத்தை பார்க்குற ஒவ்வொருவரும் தேவனை இந்த நோக்கில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், சமாதானம் இல்லாத இருந்தாலும், உபத்திரவப்பட்டாலும், சிறையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் கூட என் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பக்கத்தில் தான் நிற்கிறார், உங்கள் பக்கத்தில். ஆனால் என்னை கூப்பிட மாட்டீங்களான்னு கேட்குறாரு. அதை ஒவ்வொருவரும் இந்த நாளில் அறிஞ்சிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் நிச்சயமாய் கூப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவரை நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு அருகில் அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த நாளில் எத்தனையோ பேருக்கு உபத்திரவத்தின் மத்தியிலும், சமாதானம் இல்லாத மத்தியிலும் அவர்களுக்காக இந்த நாளில் நான் ஜெபிக்க போகிறேன். அந்த ஜெபத்தின் மூலமாய் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உதவி செய்க தேவனாய் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற அவரை விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் அவங்க கூப்பிடுவாங்க. உலகம் எங்கேயும் எடுத்து சுற்றி வந்தாலும் அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. ஆனாலும் கூட என் தேவன் உயிரோடு எப்பொழுதும் ஜீவிக்கிற தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும்பொழுது அவர் நிச்சயமாய் உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை செய்வாராக. சோதரம் கர்த்தாவே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தாவை உபத்திரவத்தின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரே பாடுபடுகளோடு இருக்கிறார்களோ ராஜா, அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நீங்கள் தகப்பனே விடுதலை ஆக்கும்படியாகுமே சோதரிக்கிறேன் ஆண்டவரை. யாரை நோக்கி கூப்பிடுவதென்று தெரியாதபடி கூட கர்த்தாவே, புலம்பலோடும் அழுகையோடும் கூட கர்த்தாவே அப்பா இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் யாவரையும், வயதானவர்கள் யாவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் பக்கத்திலும் நீங்கள் இருக்கிறீங்க தகப்பனே. அவர்களை விடுவிக்குவதற்கு நீங்கள் கூப்பிட்டால் மாத்திரமே ஆண்டவரே அவர்களை நீங்கள் விடுவிப்பீங்க தகப்பனே. அவர்களை விடுவிக்க தேவன் நீங்கள் கிருபை செய்யுங்க, ஆசிர்வதிங்க. அவர்கள் தகப்பனே இந்த நாளில் ஆண்டவரை கூப்பிட்டு போது அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற நீங்கள் தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த தகப்பனே இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் கண் பாக்கியம் உள்ளது என்று சொன்னீங்க தகப்பனே, கேட்குற காதும் பாக்கியம் உள்ளது என்று சொன்னீங்க தகப்பனே. இதை கேட்டு அதை உங்களிடத்தில் அவர்கள் கூப்பிடும்போது அவர்களுக்கு நீங்கள் விடுதலை தரப்போறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், அவர்தான் தேவன் என்று உங்களுக்கு நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா.